திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் பாடல் 216 இலைச்சுருட் கொடு அப்படின்னு பாடல் தனிச்சயம் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், 63 நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த 12 திருமுறையும் போய் சேரணும்னுட்டு போடுறோம். அதில் திருப்புகழையும் சிவபெருமான் பாடுனாரு, இதையும் பாடிக்கிட்டு இருக்கோம். அனைவரும் பாடி நற்பயன் பெற நல்லொருள் பாலிங்க. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தன 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 தனதானா. சந்தமே கடினமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த திருப்புகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் சொல்கிறார் பாருங்க, வாங்க பார்க்கலாம். இலை சுருள் கொடுத்து அனைத்தல திருத்தி மட்டைகட்கு இருத்த புல் குரல்கள் விட்டனுராகம் எழுப்பி மைக்காயல் கண்ணை கழுத்தை முத்தமிட்டனைத்து எடுத்து இதழ் கடித்துரத்திடை தாவி அலைச்சலுற்றிலைச்சை அற்று அரைப்பை தொட்டு உழைத்துழைத்து அலக்கண் உற்றுயிர் கலைத்திடவேதான் அறத்த வித்திலத்தூர தனித்தினில் பூணர்ச்சி பட்டு அயக்கும் இப்பிறப்பினி தவிராதோ. கொலைச்செருக்கு அறக்கரை கலைக்கும் மிக்க குக்கூட கொடித்திருக்கரத்த பொன் பதிபாடும் குறித்தனல் திருப்புகழ் பிரபுத்துவ கவித்துவ குருத்துவத்து என்னை இந்தருள்வோனே. தலைச்சுமை சடை சீவர்க்கு இலக்கணத்து இலக்கிய தமிழ் திரையத்து அகத்தியர்க்கு அறிவோதும் சமத்தரில் சமத்த பச்சிமத் திசைக்குள உத்தம தனிச்சயத்தினில் பிள்ளை பெருமாளில் தனிச்சயத்தினில் பிள்ளை பெருமாளில். பாருங்க எப்படி பார்த்தீங்களா? நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் போய் படிக்கலை. இந்த பாடலை எப்படிடா நம்ம பாட போகிறோம், நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே, தக்கா புக்கானுக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்து ஆன் பண்ணி உக்காந்த உடனே முருகப்பெருமான் அருணகிரிநாத பெருமானும் பாட வச்சுட்டாங்க. பாருங்கள், அந்த விலை மாதர்களை பற்றி அவர் வசனப்படுறார். நான் இப்படியெல்லாம் கடந்தனே, காம மயக்கத்தில் கடந்தனே, எனக்கு அழுத்து போகும் இந்த பிறப்பு இனியாவது நீங்காதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த திருப்புகழுக்கான விளக்கத்தை நம்ம படிப்போம். அதை விடுத்து நம்ம மீதி இருக்கிறத படிக்கணும். கொலை செய்வதில் பெருமை கொள்ளும் அரக்கர்களை கலங்கச் செய்தவனே, சேவல் கொடியை கையில் ஏந்தியவனே, அழகிய தலங்கள் தோறும் உன்னை பாடும் நோக்கத்தை கொண்ட நல்ல திருப்புகழில் மிக மேம்பட்ட கவி பாடும் குருஸ்தானத்தில் என்னை நிலைக்க வைத்து கட்டளையிட்டு அருள் புரிந்தவனே. நான் எந்த தெய்வத்தையும் நான் கையெடுத்து கும்பிட்டு நான் பழகலை, ஒன்றுமே பண்ணலை. நான் அந்த
அவங்களோடையே இருந்தேன், விலை மாதர்களோடையே இருந்தேன். என்னை நல்ல வழி கொண்டு இந்த திருப்புகழை பாட சொல்லி என்னை குருஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டு நிலைக்க வைத்து கட்டளையிட்டு அருள் புரிந்தவனே, தலையில் சுமை போல் பாரமான சடையை கொண்ட சிவபெருமானுக்கும் இலக்கணம், இலக்கியம், நாடகம் என்னும் முத்தமிழ் வல்லவரான அகத்திய முனிவருக்கும் ஞான போதகனே, சாமர்த்தியத்தில் முதல் இடத்தில் இருப்பவனே. அந்த சிவபெருமானுடைய சடையை சொல்கிறார் பாருங்க. எங்கள் அப்பனுக்கு எங்கன்னா நிம்மதி இருக்குதா? இதே பெரிய சடையை தலையில் வச்சுங்கிறார். ஏவன்னா வச்சா நாளைக்கே முடியை இறக்கிடுவான். என் சொந்த முடியிலேயே நான் ஜடை பின்னி வச்சுக்கினேன்னுட்டு பண்ணி வச்சுக்கினார் கிரீடம். அந்த கிரீடத்தை ராத்திரிலையும் எடுத்து வைக்க முடியாது, பகல்லையும் எடுத்து வைக்க முடியாது. அப்படி ஒரு கிரீடத்தை வச்சுட்டுருக்காரு நம்ம அப்பா. அவருக்கு அகத்தியர் கூட இருக்கார். அருமையான இலக்கணம், இலக்கியம், தமிழ், நாடகம் அப்படின்னு முத்தமிழ் வல்லவரானவர். அவர் ஒரு இதுக்கு போனாராம், அதாவது எல்லாரும் பாடுற சபைக்கு போனாராம். அங்கே எல்லாம் கவித்துவத்தோடு எல்லோரும் சமஸ்கிருதம் அது இது அவங்க மொழிகளில் பாடினாங்களாம். எல்லாத்துலேயும் அவங்க வல்லவராக ஜெயிச்சுட்டு இருந்தாங்களாம். சிவபெருமானை பார்த்து கேட்டார், நான் என்னங்க பண்ணுறது, இவங்கெல்லாம் இப்படி இந்த மொழியில் பாடுறேன், நீ தமிழை பாடு அப்படின்னாராம். அப்படி ஒரு தமிழை நம்மளுக்கு கொடுத்தவர் அகத்திய முனிவர். இலக்கணம், இலக்கியம், நாடகம் என்னும் முத்தமிழில் வல்லவரானவர் அகத்திய முனிவருக்கும் ஞான போதகனே. அந்த அகத்திய முனிவருக்கே இவர் தான் முருகப்பெருமான் தான் குருவானவர். ஞான போதகனே அப்படின்றாரு. அவர் போதிக்கிறவர். போதிக்கிறவர்னாவே என்ன, நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவர்னு அர்த்தம். அப்போ யார்? குரு தானே. சாமர்த்தியத்தில் முதல் இடம் இருப்பவனே, அவர் தான் எல்லாத்திலையும் வல்லவராச்சே. சந்திரி பண்ணாமல் போய் அந்த அப்படியே அந்த வேடர் குளத்தில் வள்ளியை தூக்கிட்டு வந்தவர், அது தேவேந்திரனுக்கு மீட்டு தரணும்னு அசுரர்களை பூரா சம்காரம் பண்ணவர். அப்படி ஒரு அருமையான முருகப்பெருமான் சாமர்த்தியத்தில் முதல் இடத்தில் இருப்பவனே, மேற்கு திசைக்குள் உள்ள உத்தமமான தனிச்சயம் என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் சிவனாரின் பிள்ளை பெருமாளே. அந்த தலத்தில் முருக பார்த்து இருக்கிறாராம். அதுவே பெரிய சிறப்பு தான் பாருங்கள். மேற்கு திசைக்குள் உள்ள உத்தமமான தனிச்சயம் என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் சிவனாரின் பிள்ளை பெருமாளே. வாங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதுறத பாடுவோம். அவர் புண்ணியம் பண்ணியிருக்கிறார். எனக்கும் இந்த அருள் பாலிச்சிங்களே, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகையினால சிவபெருமான் சொன்ன உடனே முருகப்பெருமான் என்னை பாடுனார். பெரிய பேர் பெற்றிருக்கிறேன். இந்த வயசான காலத்துலேயும் முருகப்பெருமான் நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள், பட்ட துன்பங்கள், நான் செய்த தொண்டு, இதெல்லாம் என்னுடைய இது தன்யம் நானேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் கொண்டு படிக்க சொல்லி பாட சொல்லி, இதுக்காக என்னுடைய எலும்பு கிராக் விழுந்ததுனால்தான் நான் தொண்டு செய்கிறத விட்டுட்டு என்ன பண்ணலாம், நம்ம கையை கட்டிட்டு எனக்கு இடுப்பு கிராக் விட்டுடுச்சுன்றதை பற்றி நான் கவலைப்படல. என்ன பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறான். எங்கள் அப்பனுடைய பெருமையை எப்படி நம்ம எதுவும் செய்யறதுக்கு இல்லாமல் தொண்டு செய்துக்கிட்டு இருந்தோமே, தொண்டை பிடிங்கினாரே, என்னை டாக்டர் குனியக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ தான் எனக்கு என் பசங்க யூடியூப்னு அலையுதுங்க. என்ன யூடியூப் மாதிரின்னு பார்த்தா எல்லாம் வீடியோ போடுறாங்க. ஏம்மா நான் கூட போட போகிறோம்மா, எனக்கு சொல்லிக் கொடுமா அப்படின்னு உடனே என் பசங்க சொன்னாங்க. இப்படி சிவபெருமானுடைய முருகப்பெருமானுடைய புகழையும் கொண்டு போய் சேர்க்கலாமே, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாமே, நாமளே இவ்வளோ காலம் தெரியாமல் இருந்தோமே அப்படின்னு தான் இந்த பணியை செய்துக்கிட்டு வரேன். அது உங்களால் தான் சிறப்படையுது. மென்மேலும் நல்ல ஆதரவு கொடுங்க. இலைச்சுருட்கொடு தனிச்சயம் அப்படின்ற தளத்தில் 216 அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள். தன 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 தனதானம் இலை சுருட்கொடு தனை தலை திருத்தி மட்டைகள் இதத்தபுட்குரல்கள் விட்டனுராகம் எழுப்பிமை கயற்கனை கழுத்தை முத்தமிட்டனை கெடுத்திகள் கடித்துரத்திடை தாவி இலைச்சலுற்றிலைச்சயற்றரப்பை தொட்டழை தூழை
தலை கணுற்றுயிர்களை திடவேதான் அலைச்சலுற்றிலைச்சையற்றரப்பை துழை தலை கணுற்றுயிர்களை திடவேதான் அறத்தவித்திலை துற தனித்தி நிற்புணர்ச்சி பட்டயற்குமி பிறப்பினி தவிராதோ கொலைச்செரு கரக்கரை கலக்குமி ககுக்குட கொடி திரு கரத்த பொற்பதி பாடும் குறித்தனர் திருப்புகழ் குருத்துவத்தனை பணித்தருள்வோனே தலை சுமை சடை சிவர் கிழக்கணத்திலக்கிய தமிழ்த்ரயத்தகத்தியர் கரிவோதும் சமர்த்தரி சமர்த்தபச்சிமித்திசை குளுத்தமத்தனிச்சயத்தினை பிழை பெருமாளே சமர்த்தபச்சிமத்திசை குளுத்தமத்தனிச்சயத்தினி பிழை பெருமாளே தனிச்சயத்தினி பிழை பெருமாளே. வாங்க, கடினமான பாடலையும் முருகப்பெருமான் பாட வைக்கிறார் பார்த்தீங்களா? ஆகையினால திருப்புகழை அனைவரும் பாடுங்க. என்ன இந்த திருப்புகழை, இந்த பிரபத்துவம் வாய்ந்த திருப்புகழை என்னை பாட சொல்லி என்னை குருவாக்குனீங்களே, அந்த சேவல் கொடி கொண்டவனே, வேலை செலுத்தக்கூடிய திறமையானவனே, அவ்வளோ ஒரு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அருமையான இந்த திருப்புகழை அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும், நம்முடைய வாழ்வு மணக்கும். உங்கள் அனைவருக்கும் இதை கொண்டு வந்து சேர்க்குறேன். எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரே கைமாறு, முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. ஓம் நமச்சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.